நான் எட்டியும் நம்புவது போல வீர பிறந்த மானிடன் எழுந்து வாழத் தொடங்கும் முன்பே உலகை ஆளத் தொடங்கிய மாபெரும் இனம், அந்த இனத்தை கொடுத்த தேசம், அந்த தேசத்தின் வாசிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் சிறம் சொல்கின்றேன். பிறந்த மானிடன் எழுந்து வாழத் தொடங்கினான். அவன் வாழத் தொடங்கும் முன்பே நாம் ஆளத் தொடங்கினோம். வீரம் தீரம் யாவும் இங்கு நமது பெருமையே. அதை உலகிற்கு தந்துதான் நாம் உயர்ந்து நின்றோம். ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றேதானடா. அதை கண்டெடுத்தவளை ஈன்றெடுத்தது நம் தாயடா. அரசர்களும் மகான்களும் பிறந்த பூமியடா. படைத்தவன் பாதம் பதித்தனம் புனித பூமியடா. வடக்கில் இந்து குஷ் மலையும் தெற்கில் இந்து மகா சமுத்திரமும் இடைப்பட்ட தேசமடா எங்கள் தேசம். இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்து தேசம். எல்லா தேசங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இந்து தேசம் மட்டும் இறைவனால் உருவாக்கப்பட்டுச்சு. வடக்கில் இமயம் தெற்கில் குமரி நம் எல்லையே. நம் தேசத்தை வெல்ல இங்கு எவனும் இல்லையே. உலகில் உள்ள தேசம் யாவும் மனிதன் படைத்திட்டான். இறைவன் படைத்த தேசம் நமது அன்னை தேசமே. பாரின் சொர்க்கம் என்று புகழ் பெற்ற தேசமடா. பல அரக்கர்களின் படையெடுப்பை கண்ட தேசமடா. அரக்கர்களை வீழ்த்தி வென்றார் வீர சிவாஜி. ஆங்கிலேயனை விரட்டி அடித்தார் தலைவர் நேதாஜி. மாபெரும் இரு தலைவர்களின் கொள்கை இயக்கமே. மீண்டும் மகாபாரதத்தை படைக்கும் நம் மக்கள் இயக்கமே. நம் மக்கள் இயக்கமே. தேசிய பொது உடைமை 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 மக்கள் இயக்கமே. நம் மக்கள் இயக்கமே. இறைவன் நமக்கு கற்பித்தது ஒன்றுதான். தர்மத்திற்காக களத்தில் இறங்கி போராடு. வென்று அரசன் அர்ஜுனனை போல் நாடாள்வதோ, இல்லை இறுதி மூச்சு வரை போராடி வீர மரணம் அடைந்த மாவீரன் அபிமன்யு போலாவதோ காலமும் கடவுளும் நிர்ணயிக்கட்டும். ஜெய் ஹிந்த்.